ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். இயல்பாகவே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கும் நிகழ்வுகள்ல இந்து மத நம்பிக்கையுடையவர்கள் செய்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக வருடத்துல 3 மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசையை முக்கியமான அமாவாசையாக தெரிவிக்கின்றனர். தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும், அதே போல புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும், அதே போல ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்து மத நம்பிக்கையின்படி முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுகிறது. இந்த வகையில ஆடி அமாவாசை இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நீர்நிலைகள்ல அதிக அளவிலான பொதுமக்கள் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில நின்று நீராடி அவர்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் நிகழ்வை செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். இதன் மூலமாக அவர்களுடைய மூதாதையர்களின் எதிர்மறையிலிருந்து விடுவிக்கவும் அவர்களுடைய குடும்பத்திற்கான அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது. அந்த அளவுல ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு சென்னையில பட்டினப்பாக்கம் கடற்கரை, அதே போல மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவில் குளக்கரைகள், சிவாலய குளக்கரைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள்ல அதிக அளவிலான பொதுமக்கள் பித்ரு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலும் பொதுமக்கள் அந்த அவர்களுடைய மூதாதையர்களுக்கான வழிபாடான இந்த பித்ரு தர்ப்பணத்தை கொடுத்து வழிபாடு செய்தனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.